ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாசிக் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஓல்டு சாங்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட்டால கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பக்காவான மேட்சிங் ஆகும். இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு மாடல் வந்து நம்ம எடுத்து வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேவ் ஃபிளாக் ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பேஸ்டபிள் போர்டு எல்லாமே எதுவுமே கிடையாது. எல்லாமே 10 பேண்ட் ஈக்குவலைசர் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசரில் வந்து அந்த காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கே தெரியும். அந்த ஈக்குவலைசர் மூலிமா இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்ல ஒன்று ரிசல்ட்டாக இருக்கலாம். நீங்கள் அதை பேஸ் பண்ணிட்டு ஸ்பீக்கர்ஸை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எதை மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ வந்து ஆம்ப் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலாக நம்ம வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் வேணா லோட் பண்ணிக்கலாம். சப்வூஃபருக்காக நம்ம வச்சிருக்கோம். இப்போ சிஸ்டம் ஆன் ஆனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மோடு வேணும்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மியூசிக், ப்ளூடூத் எல்லாம் பண்ணலாம். இப்போ மியூசிக் நான் பென்ட்ரைவ்ல ப்ளே பண்றேன் பாருங்க. நம்ம கார்பரேட் டிஷ்னால சவுண்ட்ஸ் அதிகமாக வைக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலே வந்து என்ன நம்ம ஃபார்மேட் பிளே ஆகுதுன்றதை வந்து டிஸ்பிளேலே உங்களுக்கு விசில் பிளே ஆகிடும். உங்களுக்கு சாங்ஸோட செலெக்ஷன், சாங்ஸோட ட்ராக்கோட டீட்டெயில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வியூ மீட்டர் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்ன ஹெட்ஸில் பிளே ஆகுதுன்னு தெரியும். உங்களுக்கு 320 kbps இல்லை 120 kbps எல்லா இது என்ன ஃபார்மேட்டுன்றது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே விசில் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோட்ல இருக்குன்றது முதல் கொண்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவலைசர் நீங்கள் பண்ண போறீங்க. ஈக்குவலைசர்ன்றது பார்த்தீங்கன்னா செட்டிங் மூலியமா நீங்க போயிட்டு செட்டிங்ல போயிட்டு ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 பேண்ட் ஈக்குவலைசர். இந்த ஈக்குவலைசர் மூலியமா உங்களுக்கு என்ன எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமாலும் நீங்க ஏற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து மிட் வேணா மிட் ஏற்றிக்கலாம், ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி எதை மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கெயின் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு வந்து கெயின் வந்து அன்னெசரியான கெயின் வந்து அதிகமாக இருக்கு, எது கம்மியாக வேணும் கம்மியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு கம்மியாக ரொம்ப லோவாக இருக்கு கெயின், எனக்கு வந்து கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ராக் ரிசல்ட் எல்லாமே பக்காவான ரிசல்ட்டாக இருக்கு. உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னா சொல்லுங்க. நம்ம ஆஃபீஸ் சென்னை குளத்தூர்ல இருக்கு, வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸில் டெமோ எல்லாமே இருக்கு. டெமோ பார்த்துக்கப்புறமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஆம்பிளிஃபையர் இந்த ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு எனக்கு 2-வே வித் சப் வேணும், சப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு 3-வே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆம்பிளிஃபையர் ஏன் சஜஷன் என்னன்னா நீங்கள் 3-வே யூஸ் பண்ணுங்க. சப் ஊஃபரே நீங்கள் தேவையில்லை. நல்ல ஒரு பேஸு, வாய்ஸு, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஒரு நல்ல தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வேணும்னா நம்ம ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் அவர் சேனல்.